ஹலோ நண்பர்களே, இன்ட்ரடியூசிங் மீ ஆஸ் அன் என்ஜினியர். நான் என் கையில் இருக்கேன் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் வாங்க சால்ட்ரிங் கிட். ஸோ இதுக்கு எமோஷனலி ரொம்ப கனெக்டட். எதுக்காக வாங்க தெரியுமா? எக்ஸிபிஷனுக்காக. ஒன்ஸ் அந்த எக்ஸிபிஷனுக்கு யூஸ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் விட்டாமோ என்னமோ தெரில, ஒர்க் ஆகாமல் போச்சு இடையில ஒரு வாரம். அப்புறம் புது சால்ட்ரிங் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு அந்த புது சால்ட்ரிங்கை வச்சு நிறையா ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு நாள் இந்த சால்ட்ரிங்கை குப்பையில் தூக்கி போடலான்னு போனப்போ போடாமல் திரும்ப எடுத்து வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எமோஷ்னலி கனெக்டட்னு சொன்னீங்களே, அது தூக்கி போகிறதுக்கு மனசு வரல. அன்னைக்கு தூக்கி போடாமல் விட்டதுனாலே தெரில, இன்றைக்கி மறுபடியும் எனக்கு ஒரு ஞானம் உதயம் பிறந்துச்சு. சால்ட்ரிங்குள்ளே இருக்கிற டயோடில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நினச்சி மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். பட்டு ரேஷியோ காட்டுனுச்சு. ஸோ அதனால் டயோடும் போகல. சரின்னு மறுபடியும் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போமேன்ட்டு கனெக்ட் பண்ணேன். பாடியெல்லாம் போச்சு. இது ஸ்கெட்ச் பாக்ஸில் இருக்கிற பாடி. அந்த ஸ்கெட்ச் பாக்ஸை கட் பண்ணி உள்ளே சால்ட்ரிங்காக மாற்றிட்டேன். ஸோ ஒர்க் ஆனிச்சான்னு கேட்டிங்கன்னா, சூப்பராகவே ஒர்க் ஆனிச்சு. அப்புறம் இதுதான் நான் ஒர்க் பண்ணுற டேபிள். இந்த டேபிள் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். சும்மாவே பறவை போட்டு வச்சுருப்பேன் இந்த ஒர்க்கில். நான் இதுதான் நம்மளோட டூல் கிட்டு, இந்த பாக்ஸு, என்னோட சார்ஜரு. ஆமாம், என்னோடய லேப் சார்ஜர். இதை நீங்கள் இருக்கிற காம்பனன்ஸ்லாம் டீசால்வர் பண்ணுறேன். அந்த டீசால்வர் பண்ண காம்பனன்ஸ் தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வசந்த மாளிகை. எப்பயுமே இவ்வளோ கேவலமாக தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இதோட மோசமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் நல்லா தான் இருக்குது, ரொம்ப குறை சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சோம்பேறித்தனம் சொல்லுவேன். தென் வீடியோ முடிச்சுலாம் இருக்கேன்.